வணக்கம். இன்றைய காணொளியில் உறுப்பினரின் ஆதாரை எவ்வாறு சரிபார்ப்பது, அடிப்படை விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம். உறுப்பினருக்கு முன்னால் பச்சை நிற டிக் இருந்தால் NRLM இல் ஆதார் அங்கீகரிக்கப்பட்டதாக அர்த்தம் என்று நான் உங்களிடம் கூறியிருந்தேன். ஆனால் நீங்கள் சில உறுப்பினர்களுக்கு முன்னால் ஒரு சிலுவையை பார்க்கிறீர்கள். இதன் பொருள் உறுப்பினரின் ஆதார் நிராகரிக்கப்படுகிறது. நீங்கள் உறுப்பினரின் ஆதாரை மீண்டும் உள்ளிட்டு அதை சரிபார்க்க வேண்டும். நீங்கள் உறுப்பினரின் மீது கிளிக் செய்ய வேண்டும். இங்கே உள்ளீடு முடக்கப்பட்டிருப்பதால் திருத்தும் விருப்பம் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். இந்த விவரங்களை திருத்த நீங்கள் பிறந்த தேதியை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் சரி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் இதைச் செய்தவுடன் விவரங்களை திருத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் ஆதார் எண்ணை உறுப்பினரின் ஆதார் எண்ணை உள்ளிடுகிறேன். நீங்கள் அதை இங்கே உள்ளிட வேண்டும். உங்கள் முழு பெயரை ஆதார் என உள்ளிட வேண்டும். அது அனிதா தேவி. நான் அதை அப்படியே விட்டுவிடுகிறேன். பிறந்த தேதியும் அதேதான். பாலினம் பெண். இங்கே நீங்கள் மொபைல் எண் செல்களை தட்டச்சு செய்ய வேண்டும். இது அவங்க சொந்த மொபைல் எண், அதனால நான் செல்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். பெட்டியை கிளிக் செய்யவும். இப்போது நீங்கள் ஆதார் சரிபார்ப்பு பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். ஆதார் வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டது. இந்த செயல்முறையின் மூலம் நீங்கள் ஆதாரை சரிபார்க்க வேண்டும். நீங்கள் ஆதாரை சரிபார்த்தவுடன் அடிப்படை விவரங்களில் புதுப்பிப்பு தீர்மான நகல் வரும். இதற்கு பிறகு நீங்கள் உறுப்பினரின் அடிப்படை விவரங்களை நிரப்ப வேண்டும். நீங்கள் கேமராவை கிளிக் செய்து உறுப்பினரின் புகைப்படத்தை எடுக்க வேண்டும். இங்கே கேமராவை சொடுக்கவும். இப்போது நான் ஒரு போலி புகைப்படம் எடுக்கிறேன். உறுப்பினரின் உண்மையான புகைப்படத்தை மட்டுமே உள்ளிட வேண்டும். அதன் பிறகு உறுப்பினர் சேரும் தேதி. இது சரியாக இருந்தால் நான் அதை திருத்த மாட்டேன். அனிதா இந்த தேதியிலிருந்துதான் இந்த சுய உதவிக் குழுவில் உறுப்பினராக உள்ளார். கல்வி. நீங்கள் கீழ்த்தோன்றலில் இருந்து தேர்ந்தெடுப்பீர்கள். அனிதா எவ்வளவு கல்வி கற்றிருக்கிறார்? அவர் திருமணமானவர். அவர் குடும்பத் தலைவர் அல்ல. நான் குடும்ப உறுப்பினர் விவரங்களில் வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுத்து அவரது கணவரின் பெயரை உள்ளிட்டுள்ளேன். அவர் மதத்தால் இந்து. எந்தவொரு உறுப்பினருக்கும் கீழ்த்தோன்றலில் இருந்து நான் தேர்ந்தெடுக்க முடியும். சமூக பிரிவு SC ஆகும். இதை நாம் கீழ்த்தோன்றும் மெனுவிலிருந்து மாற்றலாம். இயலாமை. எந்த இயலாமையும் இல்லை. அவருக்கே ஏதேனும் குறைபாடு இருந்தால் சுயத்தை சொடுக்கவும். ஒரு குடும்ப உறுப்பினருக்கு ஊனமுற்றவர் இருந்தால் குடும்ப உறுப்பினர் ஊனமுற்றவர் என்பதை கிளிக் செய்யவும். விவரங்களை சேமிக்கவும். நன்றி.